கருடன் நீங்கள் எப்போ பண்ணீங்க? இது ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொட்டுக்காலம். ஆமாம், கொட்டுக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். கொட்டுக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கேப் இருந்துச்சு. விடுதலை ரிலீஸ் ஆகிடுச்சு. விடுதலை ரிலீஸ் ஆகலையே நாங்கள் இந்த படம் சூஸ் பண்ணிட்டோம். இதை தேர்ந்தெடுத்துட்டோம். துரை செந்தில்குமார் சார்ட்ட படம் வரலான்னு முடிவு பண்ணி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கான வேலைக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால ஷூட்டிங் போனது இப்போ லாஸ்ட்டில் போன செப்டம்பரில் எதோ பண்ணுங்க. அந்த 2 படங்களில் நீங்கள் நடித்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, அப்புறம் டேரக்டர்ஸ் உங்ககிட்ட சொல்லி கொடுத்த விதம், அது வந்து இந்த படத்தில் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு? நிறையாவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஒருவேளை விடுதலைன்ற ஒரு படம் பண்ணலைன்னால் என்னோடய மீட்டு எனக்கு தெரிஞ்சிருக்காதுங்கண்ணே. ஸோ நான் நிறைய இடத்துல சூர்யா இருந்திருப்பேன்னு எனக்கு தோணுதுங்கண்ணே. எனக்கு அந்த விடுதலை வந்து எனக்கு ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு ஸ்கூல் மாதிரி தெரியுதுங்கண்ணே எனக்கு. ஆனால் அங்கேருந்து வந்தல. ஆனால் எனக்கு இன்னொன்று ப்ளஸ் டேரக்டர் சாரும் எனக்கு பெரிய ஹெல்ப். காரணம் அதனால தான் நாங்கள் அவர்கிட்ட போய் படம் பண்ண ஆசைப்பட்டோம். அவர் எங்கிட்ட வரல. அதை வெற்றிமாறன்கிட்ட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கனால இந்த விடுதலை ஃபுட்டேஜ் அவர் நிறையா 2 படத்தையும் பார்த்ததுனால அவரும் என்னை கையாளுறாரு கரெக்டாக.